ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்று உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406629 and 737360822. வணக்கம். முக்கிய செய்திகள். புதிய அரசு பதவி ஏற்கும் வகையில் 15வது சட்டசபை கலைப்பு. புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உத்தரவு. சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் டிஜிட்டல் கரன்சி பெற KYC பதிவு செய்ய வேண்டும். புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தல். தட்டாஞ்சாவடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யும் முதலமைச்சர் ரங்கசாமி. அதே தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் போட்டியிடுவார் என தகவல். புதுச்சேரி திருவள்ளுவர் அரசு பெண்கள் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை. நேர்காணலில் தகுதி பட்டியலில் இடம்பெற்ற மாணவிகள் பங்கேற்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 15வது சட்டசபையை கலைத்து ஆளுநர் கைலாசநாதன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்றது. தற்போது நடந்து முடிந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றுள்ளது. இந்நிலையில் புதிய அரசு பதவியேற்கும் வகையில் புதுவை சட்டசபையை கலைத்து ஆளுநர் கைலாசநாதன் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து சட்டசபை செயலாளர் தயாளன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 15வது புதுச்சேரி சட்டசபை ஆளுநரின் உத்தரவுப்படி மே 5ஆம் தேதி அன்று கலைக்கப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் ஆணையம் தேர்தல் முடிவுகளை வெளியிட்டவுடன் 15வது சட்டசபை நிறைவடைந்தது. புதிதாக 16வது சட்டசபை உறுப்பினர்கள் வந்துவிட்டதால் அரசியல் அமைப்பு சட்ட பிரிவு 76வது பிரிவின் கீழ் 15வது சட்டசபை கலைக்கப்பட்டதாக அறிவிப்பு வெளியானது. இதற்கு முதலமைச்சர் ராஜினாமா கடிதம் வழங்க வேண்டும் என்பது இல்லை. மேலும் 16வது சட்டசபையில் முதலமைச்சர் சபாநாயகர் பதவியேற்கும் வரை தற்போது இந்த பொறுப்புகளில் இருப்பவர்களை தொடர்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. மேலும் 15வது சட்டசபையின் பதவிக்காலம் வருகிற ஜூன் 15ஆம் தேதி வரை உள்ள நிலையில் முன்கூட்டியே தேர்தல் நடந்து முடிந்து முடிவுகள் வெளியிடப்பட்டதால் தற்போது சட்டசபையும் கலைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் டிஜிட்டல் கரன்சி பெற KYC பதிவு செய்ய வேண்டும் என புதுவை குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குநர் முத்துமீனா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய அரசின் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் பரிந்துரையின் பேரில் புதுச்சேரி மத்திய வங்கி டிஜிட்டல் கரன்சி முறையை பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் இந்த திட்டத்தின் நோக்கம் இதுவரை சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் TPD முறைக்கு பதிலாக மத்திய வங்கி டிஜிட்டல் கரன்சி மூலம் நிதி வழங்கப்படும் என்றும் இந்த டிஜிட்டல் கரன்சி வழங்கப்பட்ட நாள் முதல் 3 மாதங்கள் மட்டுமே செல்லுபடியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் பயனாளிகள் தங்களுக்குரிய அரிசி வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் இந்த டிஜிட்டல் கரன்சி கிடைக்க வேண்டுமெனில் KYCயை அவசியம் பதிவு செய்ய வேண்டும் என்றும் ஏற்கனவே KYC புதுப்பிப்பு செய்திருந்தால் அவர்கள் மீண்டும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் KYC பூர்த்தி செய்யாதவர்கள் அருகில் உள்ள பொது சேவை மையங்களுக்கு ரேஷன் அட்டை மற்றும் ஆதார் அட்டையுடன் சென்று கட்டணம் எதுவும் இன்றி புதுப்பித்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் KYC பதிவு செய்தால் மட்டுமே டிஜிட்டல் கரன்சி வழங்க இயலும் என்றும் மேலும் மத்திய வங்கி டிஜிட்டல் கரன்சி பதிய
ஏதுவாக பயனாளிகளுக்காக குடிமைப் பொருள் வழங்கல் துறை விரைவில் தொகுதிகள் வாரியாக சிறப்பு முகாம் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் பயனாளிகள் அனைவரும் இந்த முகாம்களில் தவறாமல் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வென்றதால் தட்டாஞ்சாவடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை முதலமைச்சர் ரங்கசாமி ராஜினாமா செய்வார் என கூறப்படும் நிலையில் அந்த தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் போட்டியிடுவார் எனும் தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தட்டாஞ்சாவடி மற்றும் மங்களம் தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த 2 தொகுதிகளில் ஒரு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அதன் பின்னர் அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரை தேர்வு செய்ய இடைத்தேர்தல் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய திட்டமிட்டுள்ளார். மேலும் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் தனது ராஜினாமா கடிதத்தை அளிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனை அடுத்து அந்த தொகுதி காலியாக உள்ளதாக தேர்தல் கமிஷனுக்கு தெரிவிக்கப்படும். அதன் பின்னர் 6 மாதங்களில் இடைத்தேர்தல் நடைபெறும். இதனிடையே முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய போது வாக்காளர்கள் மத்தியில் பேசிய போது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நான் தான் மீண்டும் முதலமைச்சராக வருவேன் என்றும் தட்டாஞ்சாவடி தொகுதியில் அசோக் ஆனந்த் போட்டியிடுவார் என்றும் தெரிவித்திருந்தார். அதன்படி தட்டாஞ்சாவடி தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் போட்டியிடுவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 2026-27 ஆண்டு 11ஆம் வகுப்பிற்கான மாணவர் சேர்க்கைக்காக நேர்காணல் புதுவை திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் CBSE பாடத்திட்டம் மாற்றப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பொதுத் தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் கடந்த மாதம் வெளியான நிலையில் தற்போது அரசு பள்ளியில் 2026-27 ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. அதன்படி புதுச்சேரி புசி வீதியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு சேர்க்கைக்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன்படி 11ஆம் வகுப்பில் அரசு பள்ளியில் சேர மாணவர்களுக்கான தகுதி பட்டியல் மே 6ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மே 7ஆம் தேதி நேர்முக தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் காலை 9 மணி முதல் திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு தேர்வுக்கான நேர்முக தேர்வு துவங்கியது. இந்த நேர்முக தேர்வு 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. அதன்படி தகுதி பட்டியலில் 1 முதல் 304 இடங்களுக்குள் பெற்றவர்களும் 424 முதல் 281 வரை மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கும் காலை 9 முதல் மதியம் 1 மணி வரையும் 281 முதல் அதற்கும் கீழ் மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு மதியம் 2 மணி முதல் 5 மணி வரையும் நேர்முக தேர்வு நடைபெறும். இதற்கான ஏற்பாடுகளை பள்ளி தாளாளர் தினகரன், பள்ளி பொறுப்பாளர் அருணகிரி, உடற்கல்வி ஆசிரியர் கணபதி ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் RSS அமைப்பின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொண்டர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. RSS அமைப்பின் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரள மாநிலங்களில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பாளர்களுக்கான பயிற்சி முகாம் புதுவை ஐயங்குட்டிப்பாளையத்தில் உள்ள விவேகானந்தா பள்ளியில் கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பயிற்சியின் ஒரு பகுதியாக RSS தொண்டர்கள் அணிவகுப்பு மே 6ஆம் தேதி மாலை நடைபெற்றது. கடற்கரை சாலையில் காந்தி சிலை அருகே தொடங்கிய அணிவகுப்பானது பாரதி பூங்கா, SP பட்டேல் சாலை, காந்தி வீதி வழியாக சென்று மீண்டும் கடற்கரை சாலையில் நிறைவடைந்தது. இந்த அணிவகுப்பில் RSS முகாம் தலைவர் பிரகாஷ், துணைத் தலைவர் ஆடிட்டர் செல்வராஜ், நகர தலைவர் தாமோதரன், வரவேற்பு குழு தலைவர் கபிலன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பணிக்காக உபயோகித்த கார்களை தேர்தல் துறை மீண்டும் புதுவை சட்டமன்றத்தில் ஒப்படைத்தது. புதுச்சேரியில் கடந்த மே 9ஆம் தேதி 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தன. அதனைத் தொடர்ந்து அனைத்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசு சார்பில் தங்களுக்கு வழங்கப்பட்ட சொகுசு கார்களை அரசிடம் ஒப்படைத்தனர். அதன் பின்னர் அந்த கார்களை தேர்தல் பணிக்காக, அதாவது பாதுகாப்பு, கண்காணிப்பு, ஆய்வு உள்ளிட்ட தேர்தல் பணிக்காக தேர்தல் துறை அதிகாரிகள் பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் தேர்தல் பணிகள் நிறைவடைந்து புதிய ஆட்சி அமையுள்ளது. இதனையடுத்து தேர்தல் துறை சார்பில் பயன்படுத்தப்பட்டு வந்த கார்கள் மீண்டும் சட்டமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டன. இந்த கார்கள் மீண்டும் புதிய சட்டசபை அமைந்தவுடன் பதவியேற்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. காலாவதியான வாகனங்களை முறைப்படி மறுசுழற்சி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாசு கட்டுப்பாட்டு குழுமம் உத்தரவிட்டுள்ளது.
புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலாளர் ரமேஷ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசின் சுற்றுச்சூழல், காடுகள் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் சுற்றுச்சூழல் சட்டத்தின் பிரிவுகளின்படி பயன்பாடு முடிந்த வாகனங்கள் தொடர்பான விரிவாக்கப்பட்ட உற்பத்தியாளர் பொறுப்பு அமைப்பை செயல்படுத்துவதற்காக 2025 வருடம் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி அன்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும், இந்த விதிமுறைகள் 2025 வருடம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும், இந்த விதிமுறைகள் போக்குவரத்து மற்றும் தனிப்பட்ட பயன்பாட்டு வாகனங்களின் உற்பத்தியாளர்கள், உரிமையாளர்கள், 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வைத்திருக்கும் மொத்த நுகர்வோர், சேகரிப்பு மையங்கள், பழைய வாகனங்களை முறையாக பிரித்து மறுசுழற்சி செய்யும் மையங்கள் என அனைவருக்கும் கட்டாயமாக பொருந்தும் என்றும், மேற்கண்டவர்கள் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உருவாக்கிய இணையதளத்தில் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்வதுடன் அவர்கள் செயல்படுத்தி வரும் தொழிற்சாலை, உற்பத்தி கூடங்களை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், புதுச்சேரி பொதுமக்களும் இதுபோல் யாரேனும் அங்கீகரிக்கப்படாத செயல்களில் ஈடுபடுவதை கண்டறிந்தால் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமத்திற்கு புகார் தெரிவிக்கலாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் உப்பனாறு பாலம் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் மறைமலை அடிகள் சாலை மற்றும் காமராஜர் சாலையை இணைக்கும் வகையில் உப்பனாறு வாய்க்காலின் குறுக்கே கட்டப்படும் பாலம் தற்போது இறுதிக்கட்ட பணிகளை எட்டியுள்ளது. 700 மீட்டர் நீளத்தில் நடைபாதையுடன் கட்டப்படும் இந்த பாலம் அப்பகுதியின் நீண்டகால போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வாக அமையும் என்று கூறப்படுகிறது. மேலும் பாலத்தின் பணிகள் சுமார் 85% முடிவடைந்து மீதமுள்ள 50 மீட்டர் நீளம் பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக காமராஜ் சாலையில் தற்காலிக போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டன. ஆனால் பாலம் கட்டும் பணிகளோ ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் இந்த பணிக்காக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ள சாலைகளில் நாள்தோறும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் இந்த பாலம் முழுமையாக பயன்பாட்டுக்கு வரும்போது உருளையன்பேட்டை மற்றும் காமராஜ் சாலை சந்திப்புகளில் போக்குவரத்து நெரிசல் கணிசமாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் உப்பனாறு பாலம் பணியை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடைக்காலம் என்பதால் தண்ணீர் வற்றி ஆகாய தாமரை படர்ந்து குப்பை கூலமாக காணப்படும் வேல்ராம்பட்டி ஏரியை முறையாக பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியின் வேல்ராம்பட்டி ஏரி 165 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. முதலியார்பேட்டை மற்றும் கொம்பாக்கம் பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் உயர முக்கிய நீர்நிலையாக இந்த ஏரி இருந்து வருகிறது. ஆனால் ஏரி சரிவர பராமரிக்கப்படவில்லை. கடந்த 2016ஆம் ஆண்டு வரை இந்த ஏரியின் நிலைப்பாடு மோசமாக இருந்த நிலையில் ஏரியில் கழிவுநீர், பிளாஸ்டிக் கழிவுகளும் கண்டமேனிக்கு கொட்டப்பட்டன. இந்நிலையில் சட்டவிரோதமாக மீன் பிடித்ததால் ஏரியின் தண்ணீரும் குறைந்து குட்டையாக மாறியது. அத்துடன் நாளுக்கு நாள் குப்பைகள் அதிகரித்து துர்நாற்றம் வீசியது. இதனையடுத்து அப்போதைய ஆளுநராக இருந்த கிரண்பேடி முயற்சியால் 75 லட்சம் ரூபாய் செலவில் ஏரியில் சுற்றுவேலி, தார் சாலை அமைக்கப்பட்டு புத்துயிர் பெற்றது. மேலும் திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத பகுதியாகவும் அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து சுற்றுலா படகு சவாரியும் விடப்பட்ட நிலையில் ஆளுநர் கிரண்பேடி விடைபெற்ற பிறகு மீண்டும் வேல்ராம்பட்டி ஏரி சரிவர பராமரிக்கப்படவில்லை. இதனால் சட்டவிரோதமாக மீன்கள் பிடிக்கப்பட்டு வருவதால் தண்ணீரும் குறைந்து வருகிறது. மேலும் ஏரியை சுற்றிலும் போடப்பட்டு இருந்த வேலியும் களவாடப்பட்டுள்ளதால் எந்த பக்கத்தில் இருந்தும் ஏரிக்குள் நுழையும் நிலை உள்ள நிலையில் சட்டவிரோதமாக மீன்கள் பிடிக்கப்படுவதும் ஏரிக்கு வரும் பறவைகளும் வேட்டையாடப்பட்டு வருகின்றன. அத்துடன் மீண்டும் குப்பைகள் கொட்டும் இடமாகவும் திறந்தவெளி கழிப்பிடமாகவும் ஏரி மாறிவிட்டது. மேலும் ஏரியில் குப்பை கொட்டுவதை தடுக்காவிட்டால் மீண்டும் கூவமாக மாறிவிடும் எனவும், மற்றொரு பக்கம் ஏரியின் எதிரியாக ஆகாய தாமரையும் படர்ந்து பொலிவிழந்து வருவதால் ஏரியை முறையாக பராமரிக்க வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 2 பேரிடம் பண மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த வாலிபர் ஒருவர் ஆன்லைனில் வேலை தேடி வந்த நிலையில் அவரது வாட்ஸ்அப் எண்ணிற்கு சிங்கப்பூரில் வேலை இருப்பதாகவும் விசா உள்ளிட்ட தேவைகளுக்காக 95,000 ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் கூறப்பட்டு இருந்துள்ளது. இதனையடுத்து அதில் இருந்த தொலைபேசி நம்பரை தொடர்பு கொண்டு பேசி அவர்கள் அளித்த ஆலோசனையின் பேரில் ஆன்லைன் மூலம் பணத்தையும் அனுப்பி வைத்துள்ளார். அதன்பின் அவருக்கு எந்த தகவலும் வரவில்லை என்பதால் தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்து அவர் அதிர்ச்சி அடைந்தார். இதேபோல் ஒதியம்பட்டு பகுதியை சேர்ந்த வாலிபருக்கு ரஷ்ய நாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி மர்ம நபர்கள் 25,000 ரூபாயை ஆன்லைன் மோசடி செய்துள்ளனர். இதேபோல் மண்ணாடிப்பட்டு பகுதியை சேர்ந்தவரை தொடர்பு கொண்டு பேசிய மர்ம நபர்
தன்னை தனியார் நிதி நிறுவன ஊழியர் என அறிமுகம் செய்து கொண்டு குறைந்த வட்டியில் லட்சக்கணக்கில் கடன் தருவதாக ஆசை வார்த்தை கூறி சேவை கட்டணமாக 22,000 ரூபாயை அனுப்பும்படி கூறியுள்ளார். அதனை நம்பிய அவர் ஆன்லைன் மூலம் பணத்தை அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் வீராம்பட்டினத்தை சேர்ந்த ஒரு நபருக்கு வெளிநாட்டில் இருந்து பரிசு பொருட்கள் வந்திருப்பதாக கூறி 45,000 ரூபாய் மோசடி நடந்துள்ளது. இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,975 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,690 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.